வைட்டர்ஸ் கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, முறுமுறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைட்டர்ஸ் கஃபே. வைட்டர்ஸ் கஃபே, பாண்டி பஜார், கார் பார்க்கிங் எதிரில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்த பூத் கமிட்டி மாநாடு அப்படின்றது இந்த நேரத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமா இந்த விளம்பரம் தேவை அப்படின்னு தான் நான் ஓப்பனாக கேட்குறேன். எம்ஜிஆர் எங்க போனாலும் வந்து மக்கள் வந்து அலையா வந்து வருவாங்க. அந்த மாதிரி ஒரு வேவ் ரொம்ப வருஷம் கழிச்சு இவருக்கு வந்திருக்குதா பார்க்கணும். அதுதான் இப்ப நம்ம திருப்பி நம்ம சொல்றது என்னன்னா, யாருக்குமே சேராத ஒரு கூட்டம் வந்து இவருக்கு சேருக்கு, யாருக்குமே இல்லாத ஒரு பலம் இவருக்கு. அந்த பலம் வந்து பலமா மாறணும், பலகீனமா மாறிடக்கூடாதுன்றதுல நம்ம வந்து ரொம்ப கான்சியஸா வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து இருக்கணும். தொண்டர் வந்து ஒரு போயிட்டு வந்து ஒரு பூச்செண்டை தான் வந்து வீசுறாங்க. அது பாத்தீங்கன்னா அது பெரிய பிளாஷ் நியூஸ், மர்ம பொருள் வீசப்பட்டது, விஜய் தாக்கப்பட்டார் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இதே சொல்றமே நம்மளே பார்க்கணும். அவர் மேல அன்பின் மிகுதியால இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து அவரை பாக்குறதுக்காக வந்து தவம் இருந்து பின்னாடி போகும்போது ரோட் ஷோ கண்டிப்பா வெற்றி. நீங்க பிளான் ரோட் ஷோ கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு நீங்க ரோட் ஷோன்னு சொல்லாதீங்க. ரோட் ஷோ நடத்தவே இல்லை. அது ரோட் ஷோ பிளான் பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க வந்து ரோட் ஷோவே இது கிடையாது. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வாயிலாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட தாவேகாவின் மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர் அப்படின்னே சொல்லலாம், அரசியல் விமர்சகர் மணிகண்டன் அவர் கூட இணைஞ்சிருக்கோம். நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் எனக்கு இருக்கு, அதை இன்னைக்கு முன்வைக்க போறோம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா. நிறைய மாற்றங்கள், சிறப்பா இருக்கு. மகிழ்ச்சி. விஜயோட நேற்று இந்த கோவையில் நடந்த விஷயங்கள் தான் 2 நாட்களாக இது நிறைய விஷயங்கள், நிறைய விமர்சனங்களாகவும் வருது. நான் இங்கிருந்து தொடங்கிடுறேன். இந்த பிரம்மாண்டம் தேவையா? இந்த பூத் கமிட்டி மாநாடு அப்படின்றது, பூத் கமிட்டி அப்படின்றது கண்டிப்பாக இப்பயே நீங்கள் வந்து அதுக்கான தீவிரமாக இறங்கணும் அப்படின்றது தேவையான ஒரு விஷயமும் கூட. இந்த நேரத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமாக, இவ்வளோ எப்படி சொல்கிறது, இந்த விளம்பரம் தேவையா அப்படின்னு தான் நான் ஓப்பனாக கேட்குறேன். இல்லை, இதில் எதுவும் விளம்பரம் இல்லை. ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும். பூத் கமிட்டின்றது நம்ம பாரம்பரியமாக நமக்கு என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஒரு அரங்குக்குள்ளே நடக்கும், ஒரு சின்னதாக ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் நடக்கும், ரகசியமாக நடக்கும், நடக்கிறதே வந்து தெரியாது. செய்தி வாயிலாக வந்தால் தான் உண்டு, அந்த கட்சியை வெளியிட்டால் தான் உண்டு. ஏன்னா அது வந்து அந்த மாவட்ட செயலாளரை வந்து பார்த்துப்பாங்க. அப்படி தான் வந்து இருக்கும். இல்லைனா கட்சியில் வந்து அடுத்த கட்டம், 2ஆம் கட்டத்தில் வந்து இருக்கிறவங்க, மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க வந்து கலந்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து இருக்கும்போது இது வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக வந்து அமைஞ்சதுக்கு காரணம் என்னங்கன்னா, தொண்டர்களோட வந்து வரவேற்பு, அவங்களோட எதிர்பார்ப்பு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க வர்றதுனால இவங்க வந்து ரொம்ப பெருசாக இந்த பிரம்மாண்டமாக அமைஞ்சுது. இது யாரும் வந்து திட்டமிட்டு அமைக்கலை. ஈவன் சொல்லப்போனால் நீங்கள் சொல்கிற கேள்வியில் அர்த்தம் எனக்கு புரியுது. ஏர்போர்ட்லேருந்து அவர் அந்த தங்குற அந்த விடுதிக்கு போயிட்டு அங்கேருந்து திருப்பி அந்த போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரோட் ஷோவே திட்டமிடல். ஆனால் மிகப்பெரிய ஒரு ரோட் ஷோவாக வந்து மாறிடுச்சு. நமக்கு என்ன ஒரு அச்சம் இருக்குன்னா, இதை நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகணுன்றத ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து கட்சியை ஆதரித்து பேசினாலும், தலைவர் விஜய் அவர்களை ஆதரித்து பேசினாலும், இந்த மாதிரி அபிவிருத்தமான இப்போ ரோட்டில் அவங்க வந்து சேஃப்டி இல்லாமல் வந்து ஒரு ஹெல்மெட் போட்டு போகிறதோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு விபத்து நடந்தாலும் நிச்சயமாக அது யாரை பாதிக்கும்னா தலைவர் விஜய் அவர்களை தான் பாதிக்கும். கட்சிக்கு தான் வந்து கெட்ட பேர். இதை வந்து அந்த தொண்டர்கள் வந்து தயவு செஞ்சு வந்து புரியுங்க. இதை வந்து நம்ம நெகட்டிவாக வந்து சொல்லலை. சேஃப்டியும் ரொம்ப முக்கியன்றது அவங்களுக்கு வந்து அவங்களுக்காக அது வந்து புரியணும். யாரும் இதை வந்து சொல்லி புரிய வச்சுலாம் வந்து பண்ண முடியாது. நிச்சயமாக வந்து இந்த இளைஞர்களோட பாசிட்டிவ் நல்ல விஷயம். அதே நேரத்தில் வந்து கட்டுப்பாடு ரொம்ப தேவைன்னு. ஏன்னா சமூக வலைதளங்களை தொடர்ச்சியாக நம்ம வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து வந்துட்டே இருக்கு. ஏன்னா ஒருத்தர் வந்து மரத்துலேருந்து அந்த வேன் மேலே குதிக்கிறாரு. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, நமக்கே பார்க்கறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னதான் அவரோட தீவிரமான ஒரு விசுவாசத்தை காமிச்சாலும், பட் விபத்துன்னு ஏற்பட்டுச்சுன்னா அது தலைவருக்கு தான் அது கெட்ட பேர் இருந்தது. தயவு செஞ்சு இதை வந்து தொண்டர்கள் வந்து பார்க்கணும். இதை வந்து நல்ல விஷயமா இதை எடுத்துக்கணும். இதிலேருந்து நம்ம வந்து பாடம் கற்றுக்கணும். ஆக்கப்பூர்வமான வேலைகள் வந்து செய்யணும். அது வந்து கட்சி பணிகளில் அவங்க வந்து தீவிரம் காட்டணும். அதை பொறுப்பு வாங்கிட்டு அவங்க வந்து தீவிரமாக வேலை செய்யணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அவருக்கு வந்து பின்னடைவையோ அவருக்கு வந்து கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடாது பயம். தொண்டர்கள்னு நீங்கள் நிறைய இடத்துல பதிவு பண்ணுறீங்க. நேற்று வந்தவங்க தொண்டர்களா ரசிகர்களா? இல்லை, நிச்சயமாக தொண்டர்கள் தான். ஆனால் ரசிகர் மனப்பான்மையோட வந்தாங்கன்றதை நம்ம வந்து மறுக்க முடியாது. ஏன்னா இந்த சம்பவங்கள் நம்மளுக்கு வந்து திருப்பி அதை வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கு. இப்போ கட்டுக்கோப்பா வந்து அந்த மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுக்கோப்பா வந்து பண்ணுறாங்க. அண்ணன் புசி ஆனந்த் அவர்கள் மாண்புமிகு பொதுச் செயலர்கள் அவ்வளோ தூரம் வந்து மெனக்கெட்டு பண்ணாலும், ஓய்வு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் பண்ணாலும், இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுற இந்த விஷயங்களால அந்த ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாருக்கும் வந்து இது தர்ம சங்கடத்தை வந்து ஏற்படுது. இதை வந்து வருங்காலங்களில் வந்து தவிர்க்கணும். இது கட்சிக்கு நல்லது. இதை வந்து தயவு செஞ்சு யாரும் வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. இது வந்து ஒரு இன்புட்டாக தான் எடுத்துக்கணும்.
எடுத்துக்கணும். ஓகே, இதுக்கு நான் கொஞ்சம் ஒரு இன்சிடென்ட்டை சொல்லணும்னு விரும்புகிறேன். அஜித்குமார் அவர்கள் எங்கே போனாலும் அந்த கூட்டத்தை சேகரிக்க விட மாட்டார். இன்னும் வரைக்கும் அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கார், போயிட்டு தான் இருக்கிறாரு. தாண்டி ரஜினி அவர்கள் தன்னோட பிறந்தநாளை வந்து மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக கொண்டாடிக்கிட்டு இருந்தார். அவர் நிறுத்தினதுக்கு முக்கியமான காரணம் தன்னோட ரசிகர் வந்து ஒருத்தர் அங்கேருந்து ட்ராவல் பண்ண வரும்பொழுது உயிர் பலி ஏற்பட்டுச்சு. இது விஜய் அவர்களுக்கும் நல்லா தெரியும். அவரோட வாகனத்துக்கு பின்னாடி தான் இருசக்கர வாகனத்தில் அவனோட தீவிர ரசிகர்களான தொண்டர்கள் பின்னோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, எங்கள் ரோட்டில் விழுறாங்க. இதை கண்டிப்பாக அவர் பார்த்துருப்பார். இதை நிறுத்த முடியாதெல்லாம் கிடையாது. விமான நிலையத்துக்கு அவர் எந்த நேரத்துக்கு வருவார்ன்றது விஜய் அவர்களுக்கும் அவரை சார்ந்திருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தெரிய போகுது? ரகசியமாக வரணும் அப்படின்னா எப்படி வேணால் வரலாம். ரசிகரன் உயிரை வந்து பணைய வைக்கிறாங்களா? இந்த கேள்வி தான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் இதை தான் முன் வைப்பாங்க. ஏன் அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கணும்? நீங்கள் எல்லாருமே ஒரு அரங்கத்துக்கு வரப்போகிறேன், நான் உங்களை சந்திக்க போகிறேன், நான் பேசுறது இங்கே பார்க்க போகிறீங்க, கட்டுப்படுத்த முடியாதா? இல்லை, கட்டுப்படுத்தும், நிச்சயமாக வந்து கட்டுப்படுத்தி தான் இருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணுன்னா, இப்போ பல நடிகர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கட்சி ஆரம்பித்தாங்க, பல வந்து பிரபலங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு வரவேற்பு இவருக்கு இருக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இது வந்து நீங்கள் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருந்தாலும் இது வந்து தானாக சேர்ந்த கூட்டம், இது யாரையும் வந்து கூட்டல. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தே கூட்டினாலும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து நிச்சயமாக திரட்ட முடியும். அவங்க வந்து தன்னெழுச்சியாக வராங்க. எம்ஜிஆர் ஒரு காலத்தில் நான் பார்த்ததில்லை, எங்கள் அப்பா தாத்தாலாம் சொல்லி நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய ஃபுட்டேஜ் வந்து பார்த்துருக்கோம். அவருக்கு வந்து இந்த மாதிரி எம்ஜிஆர் எங்கே போனாலும் வந்து மக்கள் வந்து அலையலையாக வந்து வருவாங்க. அந்த மாதிரி ஒரு வேவு ரொம்ப வருஷம் கழிச்சு இவருக்கு வந்திருக்கதா பார்க்கணும். அதுதான் இப்போ நம்ம திருப்பி நம்ம சொல்கிறது என்னென்னா, யாருக்குமே சேராத ஒரு கூட்டம் வந்து இவருக்கு சேருக்கு, யாருக்குமே இல்லாத ஒரு பலம் இவருக்கு. அந்த பலம் வந்து பலமாக மாறணும், பலகீனமாக மாறிடக்கூடாதுன்றதுல நம்ம வந்து ரொம்ப கான்சியஸாக வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து இருக்கணும். இது வந்து நல்ல விஷயமா நம்ம பார்த்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வேணும். ஏன்னா ஒரு புசியானந்த் அவர்களே பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் அவர்கள் மைக்கில் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, பின்னாடி உட்காருங்கப்பா உட்காருங்க, சேர் எடுக்காதீங்க அப்படிலாம் சொல்லும்போது இவங்களுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு வந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து தீர்வு. அவர் வந்து இன்னைக்கு அரசியல்வாதி ஆயிட்டாரு, தலைவர் ஆயிட்டார், தளபதியிலேருந்து தலைவராக டிரான்ஸ்மிஷன் ஆயிட்டாரு. இவங்க வந்து தொண்டர்களாக மாறிட்டாங்க. ஆனால் இந்த இன்னும் ரசிகர் மனப்பான்மை போலன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அந்த ரசிகர் மனப்பான்மை நிச்சயமாக போகும் காலத்தில் இவங்களும் வந்து கட்டுப்பாடான தொண்டர்களாக இருப்பாங்க. ஆனால் எல்லாமே நல்ல பசங்க தான். ஆனால் என்ன அதீதமான பற்று, அந்த பற்று வந்து கொஞ்சம் அதீதமாக வெளிப்படுறாங்க. ஸோ இது காலப்போக்கில் குறையும்னு நம்ப தப்பே கிடையாது. இது நாங்கள் எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, விஜய் வரும் பொழுது மட்டும் அந்த பற்று எங்கிருந்து வருது? மற்ற மாவட்ட நிர்வாகிகள் இது கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மற்ற மாவட்ட நிர்வாகிகள் வேற ஏதாவது பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க போனாங்கன்னா ஏன் அப்போ அந்த பற்று எங்கே போகுது? விஜய் இருந்தால் மட்டும்தான் அந்த பற்று பற்றிக்குதா? இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. பொதுச் செயலாளர் போகிற இடமும் வந்து கூட்டம் வரதான் செய்யுது. என்னென்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு காட்டு தீ போல் இருக்காங்க இவங்க. ஸோ இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நிச்சயமாக தலைவர் விஜயோட அதுதான் மீறாங்களோ, அதுதான் தவறுறாங்களோ. விஜய் அவர்கள் எல்லாத்தையும் போக்கஸ் பண்றவர்கள் தன்னோட தொண்டர்கள் மேல கவனம் செலுத்தல. தவறுன்னு கிடையாது. என்ன சொல்லணும்னா அவர் மேல இருக்க அந்த அதீதமான ஒரு பாசம், ஸோ அவரை பார்க்கணுன்ற ஆர்வம் இதெல்லாம் வந்து இருக்குது. அது காலப்போக்கத்தில் வந்து சரி. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் 20லேருந்து 30 வயசுக்குள்ளே நீங்கள் அந்த வண்டியில் போகிற பார்த்தீங்கன்னா எல்லாமே 20 to 25 அந்த ரேஞ்சு தான் இருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து இளைஞர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் அரசியலுக்கு வர்றதே பெரிய விஷயம்னு பார்க்குறோம். மற்ற கட்சிகள்ல நீங்க போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்க பார்க்க முடியாது. இது வந்து பிளஸ்ஸா தான் நம்ம வந்து பார்க்கணும். ஆனா இவங்களுக்கு வந்து கட்டுப்பாடு தேவைன்றதை மறுக்க முடியாது. 2026க்கு மேல அவங்க என்னவா இருக்காங்க, என்னவா இருக்க போறாங்கன்றது தெரியும். ஆனா இது முதல் முறையில் இல்லை. அவர் வந்து இந்த மாணவர்களுக்கு அங்கீகரிக்கும் பொழுது கூட அப்ப இருந்து தொடருது. மீடியாக்கள் ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும், ஏன்னா மீடியாக்கள் தான் அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவங்கள தாண்டின ஒரு கூட்டம் அவரை பார்க்கறதுக்காக சேருது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவங்களோட தொண்டர்களோட இது அதிகமா இருக்கு, கேரவன்ல ஏறுறாங்க, பவுன்சஸை மீறின விஷயங்கள், அந்த ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தையும் அவங்க மேற்கொள்றாங்க. அப்படின்றப்போ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன், உங்களுக்காக தான் நிமிட்டி இருக்க போறேன், உங்களோட தான் நான் இருக்க போறேன், நீங்க யாரும் இவ்வளவு தூரம் ஆர்ப்பரிக்க வேண்டாம், எங்க எல்லாருமே விரும்புவாங்க, நான் யாருமே மறுக்க மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் விஜய் அவர்களுக்கு தேவையானதா விஷயம். இருந்தாலும் தொண்டர்களோட உயிருக்கு மேலேயா வந்து உங்களோட விஷயங்கள் திரு விஜய் சார் அவர்களே வந்து அங்கே தெளிவாக சொன்னாங்க, 2 நாள் உங்களோட தான் இருக்க போகிறேன், நான் இங்கேயே முழுக்க இங்கே இருக்க போகிறேன், தயவு செஞ்சு அமைதி இருங்கன்னு தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவன் சொல்கிறேன்னே இவங்க வந்து ரொம்ப வீரியமாக இருக்காங்க, எல்லாமே வந்து யங் பிளட். ஸோ அது வந்து விஜய் விரும்புறாருன்றாங்க. இல்லை விரும்பல, இல்லை நிச்சயமாக கிடையாது, தவறான செய்தி. இதை யாரும் வந்து என்கரேஜ் பண்ணவே இல்லை. நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. பொதுச் செயலாளர்லேருந்து திரு ஆதவ அர்ஜுனாலிருந்து தலைவர் வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபயர் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்களா வந்து இது வந்து நிச்சயமாக காலப்போக்கில் வந்து மாறுவாங்க, இது வந்து மாறணும் அப்படின்றதான் எங்களோட நிலைப்பாடும். சரி, என்ன நடந்தது நேற்று அந்த நிகழ்வில்? விஜய் அவர்கள் தாக்கப்பட்டாரெல்லாம் கேள்விப்படுறோம், என்ன நடந்துச்சு? அது மாதிரியான நிகழ்வு ஏதாவது சம்பவம் ஏதாவது நடந்தது? இல்லை நிச்சயமாக இது வந்து ஊடகங்களில் வந்து பெருசு பண்ணி பண்ணுறாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது.
ஒரு ஒரு தொண்டர் வந்து ஒரு போயிட்டு வந்து ஒரு பூச்செண்டை தான் வந்து வீசுறாங்க. அது பார்த்தீங்கன்னா அது பெரிய ஃபிளாஷ் நியூஸ், மர்ம பொருள் வீசப்பட்டது, விஜய் தாக்கப்பட்டார் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இதே சொல்கிறோமே, நம்மளே பார்க்குறோம். அவர் மேலே அன்பின் மிகுதியால் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து அவரை பார்க்கறதுக்காக வந்து தவம் இருந்து பின்னாடி போகும்போது நான் கேட்குறேன், பொதுவாகவே நான் கேட்குறேன், அப்படி ஒருத்தர் அந்த இடத்துல அவரை தாக்கிட்டு இந்த தொண்டர்களை தாண்டி, இந்த ரசிகர்களை தாண்டி போயிட முடியுமா அவர் வெளியில? அதனால வாய்ப்பே கிடையாது. இல்ல நான் தான் சொல்றேனே, ரசிகர்கள் தான் அவங்க வந்து தொண்டர்களாகவும் இருக்காங்க. ரசிகர் மனப்பான்மை இருக்கிறதுனால தான் இவ்வளோ அசம்பாவிதம் நடக்குதுன்னு நான் சொல்றேன். அவங்க முழுமையா தொண்டர்களா மாறிட்டாங்கன்னு சொல்ல வரல. அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தா அவங்க அங்கிருந்து போக முடியாதுன்னு சொல்றேன். நான் ரியாலிட்டியை வந்து பேசுறேன். அது வந்து பூச்செண்டு தான் வந்து எரிஞ்சாங்க. அது வந்து மர்ம பொருளோ இல்ல அவர் வந்து தாக்குன நோக்கமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு பூச்செண்டு தான். அதை வந்து ஊடகங்கள் வந்து பெருசாக்கிட்டாங்க. ஓகே, அப்ப அவருக்கு தாக்கவும் படல, அவருக்கு எந்த விதமான இடைபாடும் வந்து ஏற்படல. அவர் ரொம்ப ஸ்மூத்தா தான் இருந்தார். அவரே பாத்தீங்கன்னா காமா தான் இருந்தார். ஓகே, ஆனா ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வருது? ஏன்னா விஜயகாந்த் அவர்களோட நிகழ்வுக்கு போகும் பொழுதும் கூட, துக்க நிகழ்வுக்கு போகும்போது கூட நிறைய விஷயங்கள் அங்கே பார்க்க முடிஞ்சுது. விஜய் அவர்களுக்கு இன்னும் அந்த எதிர்ப்புகள் இருக்கான்னு கேட்குறேன். அந்த கூட்டத்தில் கண்டிப்பாக இருந்திருக்காது, ஏன்னா அங்கே சூழ்ந்தது யாருன்றது தெரியும், எதுக்காக வந்தாங்கன்னு தெரியும். இருந்தாலும் எதிர்ப்புகள் இருக்கா? இல்லை, நிச்சயமா இருக்கும். ஏன்னா இந்த 75 வருடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி இருந்த காலத்தில் ஒருத்தவங்க வரும்போது நிச்சயமா என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஊடகங்கள் இன்னைக்கு வந்து உண்மையை சொல்ற ஊடகங்கள் வந்து குறைவு தான். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊடகம் இருக்கு. ஸோ அந்த ஊடகங்கள்ல வந்து அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து பெருசுபடுத்துறாங்க. நிச்சயமா அவருக்கு எதிர்ப்பு அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாடு மக்கள் அவருக்கு ஆதரவா இருக்காங்க. அவர் மிகப்பெரிய அது ஒரு பலம். சரி, ரோட் ஷோ கண்டிப்பா வெற்றி. நீங்க பிளான் ரோட் ஷோ கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு நீங்க ரோட் ஷோன்னு சொல்லாதீங்க. ரோட் ஷோ நடத்தவே இல்லை. அவர் போகும் வழியில வந்து தொண்டர்கள் வந்து ஆர்ப்பரிச்சிருந்தாங்க. ரோட் ஷோ உண்மையிலேயே சொல்றோம், அது ரோட் ஷோ பிளான் பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க வந்து ரோட் ஷோவே இது கிடையாது. போற வழியில தொண்டர்களை பாக்குறதுக்கு இவ்வளவு பெருசா இருந்தது. சோ அது ரோட் ஷோ கிடையாது. இன்னும் எப்படி இருக்குன்னா, இன்னும் கோவை மக்கள் குலுங்கியது அப்படிதான் வந்து நம்ம சொல்லணும். ஓகே, அதுதான் சொல்றேன். ரோட் ஷோ இல்லை அப்படின்னாலுமே கூட எதனால அவ்வளவு கூட்டம் சேர்ந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஃபயரா பேசுவார். 2 நாட்கள் அவர் பேசுனதுமே வந்து இன்னும் இங்க கடைசியா அவர் பேசின ஒரு ஆக்ரோஷம் கூட சென்னையில பேசும்பொழுது கூட ஏன் கோவையில இல்லை, இன்னும் கொஞ்சம் அடக்கி வாசிக்க என்ன காரணம்? இல்ல அடக்கி வாசிக்கிறது அப்படிலாம் கிடையாது. இது பாத்தீங்கன்னா வந்து வாக்கு முகவர்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் இது வந்து சொன்னாங்க. இந்த இடத்துல நம்ம பெருசா அரசியல் பேச வேண்டிய, நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட இலக்கு என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களுக்கு என்ன நம்ம கண்டென்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன மெட்டீரியல் கொடுக்கணும் தான் இது 2 நாள் கோர் மொத்தம் 5 மாவட்டங்கள் வந்து பேசினாங்க. ஸோ இதில் வந்து அவ்வளோதான் பேசணும். ஏன்னா இது வந்து நம்ம ரியாலிட்டியே வந்து பேசணும். இது வந்து ஒரு தனியார் கல்லூரியில் வந்து நடக்குது. அங்கே பெருசாக வந்து நம்ம எதாவது அரசியல் பேச போனால் கூட, அவங்களுக்கு எதாவது நெருக்கடி பண்ணால் கூட அவர் வந்து மனதளவில் நினைச்சிருக்கலாம். இது வந்து இது என்னோட கருத்து தான், விஜய் சார் கருத்து கிடையாது. இது அவர் அப்படி நினைச்சிருக்கலாம். அதனால வந்து அதிகமாக அரசியல் பேச வேணாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அவர் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து நேர்மையாக உழைங்க, மக்களுக்காக உழைங்க, மக்களை போய் சந்திங்க, மக்கள் பிரச்சனையை கையில் எடுங்கன்னு சொல்லலாம். இதுதான் அந்த இளைஞர்களுக்கு வந்து அவர் கொடுக்க வேண்டிய ஒரு செய்தி. அந்த செய்தியை வந்து சரியா வந்து கடத்திருக்காருன்னு தான் நம்ம நம்புறோம். ஸோ அது வந்து கரெக்டாக அவங்க கிட்ட போய் சேர்ந்துருக்கு. ஓகே, பிரசாந்த் பேசும்பொழுது சொல்றாரு, பாத்தீங்களா நாங்கள் அவரை வந்து கூட்டிட்டு போறோம், நீங்க தானே வரவே இல்லைன்னு சொல்றீங்க. இவங்க தான் அந்த பிம்பத்தை கிரியேட் பண்றாங்களா? விஜய் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அரசியல் அடுத்த கட்டம் என்ன, முன்னேறணும் அப்படின்றதான் கூட இருக்கக்கூடியவர்கள் விஜயை வேற மாதிரி கட்டமைக்கிறாங்களோ, அதுல இருந்து அவர் உடைக்குன்னு வெளியே வரணுமோ. உங்களோட நிர்வாகிகளோட மக்களோட கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப போராடுறாரு விஜய். ஆனா கூட இருக்கவங்க அவர் வேற மாதிரி கட்டமைக்கிறாங்களோ அப்படின்றத நம்மளால பார்க்கப்படுது. அது உண்மையா பொய்யா? இல்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவர் எப்ப வேணாலும் வந்து வரலாம். இப்போ நீ ஒன்றும் இல்லை, பனையூர் வந்தாலே நீங்க எப்போ வேணாலும் திரு விஜய் அவர்களை வந்து பார்க்கலாம். ரெகுலரா வராரு. அப்படிலாம் இல்லை. தலைவர் வந்து இந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க கேட்கறதோட உள்ளர்த்தம் வந்து எனக்கு புரியுது. ஐடி விங் அந்த ஏன் வரலன்னு சொல்லிட்டு கேட்கறேன்னு சொல்லுது. அவர் வந்து அன்னைக்கு வெளியூர்ல வந்து ஷூட் இருந்தனால அங்கிருந்து வந்து இணைய வழியா வந்து பேசினாரு. ஸோ அதுக்கே வந்து அவர் வர முயற்சி பண்ணாரு. அன்னைக்கு வர முடியல. நிச்சயமா வந்து மக்களோட சந்திப்பும் சரி, தொண்டர்களோட சந்திப்பும் சரி, அவர் ஒரு நாளும் வந்து வரக்கூடாதுன்னு நினைச்சல. அதே மாதிரி முக்கிய நிர்வாகிகளும் அவரை கூப்பிடாம வந்து நிகழ்ச்சி நடத்தணும் யாருக்குமே இங்க அஜெண்டா. அவர் வந்தாதான் இங்க மாசே இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இல்ல இப்போ விஜய் வந்து எந்த இடத்துக்கு வருவார்ன்ற போராட்டம் போய் விஜய்க்கு அடுத்து யார் அந்த இடத்துக்கு அப்படின்ற போராட்டம் அதிகமா இருக்கிற மாதிரியான பார்வை தான் இருக்குன்ற. அப்படிலாம் ஒரு பார்வை இல்லை. அவர் தான் தலைவர். அதே மாதிரி கட்சியில வந்து அவருக்கு முழு அதிகாரம் சுதந்திரம் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த முடிவு எடுக்கணும் தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு. ஸோ அவர் என்ன நினைக்கிறார் அதுதான் களத்துல அடுத்த கட்ட
தலைவர்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவருக்கு அடுத்து புஷி ஆனந்த் அவர்கள் தான். நிச்சயமா அவர் தான் வேற யாருமே எந்த கட்ட முடிவும் எடுக்கிறது இல்ல. இப்ப யாரோட கட்டமைப்பிலும் இந்த டிவிக்கு இல்ல. விஜய் அவர்கள் நிச்சயமா அது கிடையாது. தலைவர் வந்து என்ன அஜெண்டா கொடுக்குறாரு, தலைவர் வந்து என்ன செய்யணும்னு சொல்றாரோ அதை செய்யறதுக்கு தான் பொருளாளர் இருக்காங்க, பொதுச் செயலாளர் இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்காங்க, தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர், ஐடி விங்கர் எல்லாருமே பாத்தீங்கன்னா தலைவரோட என்ன சொல்றாரோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணி இவங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. நேற்று நான் சொன்ன மாதிரி மேடையில் அவ்வளோ ஃபயரா இல்லை அப்படின்றது காரணம் என்னன்னா, மக்கள் பிரச்சனையா வந்து இன்னும் ஓப்பனா பேசல, இன்னும் பேசலையே அப்படின்றதான். சமீபத்தில் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், விவசாயிகள் வந்து தர்பூஷணி கூட விஷயங்கள் நான் பார்த்த வரைக்கும் அதை கேட்குறேன். அதை விஜய் அவர்கள் வச்சு எங்கேயா ஒரு இடத்துல அவர் மென்ஷன் பண்ணலாமே அப்படின்றது அவங்களோட வேண்டுகோளா இருக்கு. ரொம்ப 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 பணிஞ்சு கேட்குறாங்க. அது அவர்கிட்ட கொண்டு போக மாட்டாங்களா, இல்லை அவர் பார்க்க மாட்டாரா? ஏதாவது ஒரு வகையில் அவர் பார்க்கலாம்ல. இல்லை, நிச்சயமா இந்த விஷயத்த வந்து பேசணும். ஆனா அந்த களம் வந்து தர்பூசணி விஷயத்த வந்து இல்ல விவசாயிகள் விஷயத்த அவர் பேசல. உங்களுக்கு தான் இருக்க பிளாட்ஃபார்ம். இல்ல, நிச்சயமா அதை வந்து தலைவர் அவர்கள் வந்து பேசுறீங்க. ஏன்னா தொடர்ச்சி அந்த தர்பூசணி விஷயம் வந்து பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ஒரு அதிகாரி வந்து சொன்ன ஒரு தப்பான ஒரு விஷயத்தை வச்சு தர்பூசணி வந்து அலர்ட்ரேஷன் கலந்துருக்காங்க சொன்னதுனால இன்னைக்கு தர்பூசணி வியாபாரமே வந்து விழுந்து போச்சு. 16,000 ரூபாய் வித்த டன்னு இன்னைக்கு 2,000-3,000 ரூபாய் வித்துருச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து எல்லாரும் போராட்டம் பண்ணி மாவட்ட கலெக்டரை பார்க்கும்போது இழப்பீடு கேட்கும்போது தர மாட்டேனாங்க. இப்போ வழக்கு நம்ம தான் வந்து போட்டிருக்கோம். 9ஆம் தேதி வந்து கோர்ட்டுக்கு வந்து அடுத்த மாதம் 9ஆம் தேதி வருது. நிச்சயமா விவசாயிகள் பிரச்சனை வந்து தலைவர் அவர்கள் வந்து பேசுவாங்க. அந்த விவசாய சங்கத்தில் இருக்கிறவங்க தலைவரை வந்து பார்க்கணும்னு சொல்லும்போது நிச்சயமா அவர் வந்து பார்ப்பாரு. அதுக்கான தடை எதுவும் கிடையாது. இல்ல, அதுதான் ஏன் இவருக்கு அது முன்கூட்டியே தெரியல? இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தானே. இப்போ நீங்க வரல, உங்களுக்கான விஷயமா தான் இன்ன வரைக்கும் நீங்க எங்க உங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸ் தளத்துல. அதுலயாவது நீங்க அவங்களுக்காக ஒரு ட்வீட் போடலாம்ல. இல்ல, நிச்சயமா வந்து கவனிப்பாங்க, பேசுவாங்கன்னு இதெல்லாம் தானே குறைகளா சொல்றேன். இப்போ நான் இந்த கேள்வியை முன்வைக்கக்கூடிய இடத்துல அதை தவிர்த்தணும். நீங்க எப்போதான் நம்மளோட எதிரியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம கூட நிக்கிறவனுக்கு பிரச்சனையை பார்த்தா தானே நீங்க இன்னும் தெரிய ஆரம்பிப்பீங்க. இந்த 2 நாள் கருத்தரங்கத்துல கூட தலைவர் வந்து சொல்லுகிற மக்கள் பிரச்சனை அட்ரஸ் பண்ணுங்க, மக்களா டிராவல் பண்ணுங்க, மக்கள் கிட்ட நில்லுங்க, மக்களோட பிரச்சனைங்க வந்து செவி கொடுத்து கேளுன்னு சொல்லும். ஸோ அப்போ அந்த தொண்டர்களோ அந்த பொறுப்பாளர்களோ வந்து இந்த விஷயத்தை அவர்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கலன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இதை சரியான விதத்தில் எடுத்து போய் சேர்த்தனாங்க நிச்சயமா தலைவர் வந்து பேசுறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. இது சினிமா சார்ந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இந்த சச்சின் ரீரிலீஸ் ஆயிருந்தது, எதனால அந்த கொண்டாட்டம்? குறிப்பா அஜித்தோட படம் திரையிட்டனால இவ்வளவு பெரிய கொண்டாட்டமா? இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாவட்ட நிர்வாகிகள் அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அழைச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய தேட்டர்ல எந்த தேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகுதோ அத்தனை டிக்கெட்டையும் மொத்தமா வாங்கிட்டு தன்னோட நடிகர் விஜய் அவர்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணதா கேள்விப்படுறோம். எவ்வளவு உண்மை அது? இல்ல தலையோட படத்தை வந்து இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுன்றது யாரோட இதுவும் கிடையாது. அது வந்து தயாரிப்பு நிறுவனம் தான் வந்து முடிவு பண்ணாங்க. அதை வந்து ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க வந்து பண்ணாங்க. அந்த தயாரிப்பு நிறுவனமே சொல்லியிருக்காங்க நல்ல லாபம் வந்திருக்கு. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளோ பெருசா இது வந்து கொண்டாடப்பட்டது. இப்போ நீங்க சொல்றது வந்து அந்த மாவட்ட செயலாளர் வந்து டிக்கெட்டை வாங்கி எல்லாருக்கும் இலவசமா கொடுத்தது வந்து உண்மைதான். பட் ஒரு கட்சின்னு வந்து இருக்கும்போது இதெல்லாம் வந்து அவங்கள மிகப்படுத்தி காமிச்சிக்கிறதுல வந்து எதுவும் தவறு கிடையாது. ஏன்னா அவரோட படம் இதுக்கப்புறம் இந்த கடைசி படம் தான் வரப்போகுது. அது ஒரு வாய்ப்பா அவங்க வந்து பார்ப்பாங்க. இதை வச்சு தலையோட படத்தை வந்து டேமேஜ் பண்ணணும் அந்த மாதிரி உள்நோக்கம்லாம் யாருக்குமே எதுவும் கிடையாது. அது வந்து இவ்வளவு பெரிய கொண்டாட்டங்களா இருக்கிறதே ஆச்சரியமா இருக்கு. நான்லாம் சின்ன பையன் அப்ப அந்த படம் வரும்போதெல்லாம் இப்போ அந்த படத்துக்கு வந்து திருப்பி நாங்க போய் தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு அந்த அன்னைக்கு ரிலீஸ் அன்னைக்கு பார்த்த அதே புத்துணர்வு வந்து இது கிடைச்சது மிகப்பெரிய ஒரு விஷயம். 68 படம் நடிச்சிருக்காருங்க. கண்டிப்பா இது எல்லா படங்களும் ரீரிலீஸ் பண்ணா கண்டிப்பா விஜய் ரசிகர்கள் போய் பார்த்து தான் ஆவீங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன் மொத்த தேட்டர்ல இருக்கக்கூடிய டிக்கெட்டும் வாங்கி தன்னோட நடிகர்களோட படத்துக்கு வந்து இவ்வளவு தூரம் காட்டணும்? இதுக்கு பேர் தான் விளம்பரமா அப்படின்னு நான் கேட்கல. இல்ல விளம்பரம் கிடையாதுங்க, இது அதீதமான பற்று. அப்படிதான் இப்ப அவங்க காசை செலவு பண்ணி தானே வாங்குறாங்க. இது யாருக்கும் வந்து அவங்க வாங்கி பிளாக்ல இலவசமா தானே கொடுத்துருக்காங்க சார். நீங்க வந்து அப்படிதான் சார் பார்க்கணும். டிக்கெட் வாங்கி இலவசமா தான் கொடுத்துருக்காங்க, மக்கள் சந்தோஷமா வந்து போய் பார்த்திருக்காங்க. சோ இது வந்து நல்ல விஷயமா தான், ஆரோக்கியமா தான் பார்க்கணும். நம்ம என்ன சொல்றோம்னா டிக்கெட் வாங்கி ஏதாவது பண்ணாங்கன்னா கூட நீங்க கம்மியான டிக்கெட் வாங்கி அதிகமா வித்து விமர்சனம் பண்ணும்போது இப்ப வாங்கி இலவசமா கொடுக்கும் போது நம்ம விமர்சனம் பண்ண அப்ப இங்க குறிக்கோள் இல்லைன்னா திரு விஜய் அவர்களோ விஜய் சார்ந்த ரசிகர்கள் யார் வந்தாலும் அவங்கள வந்து மட்டம் தட்டணுன்றதுதான் இது வந்து நிலைப்பாடா இருக்க மாதிரி மீறி இப்ப சமூக வலைத்தளங்கள் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப ஏன் அதை பண்ணணும்? நார்மலா விட்டாலே அந்த படத்துக்கு உண்மையான ஆர்கானிக்கான வியூ என்ன, அதாவது வசூல் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனா ஏன் இவ்வளவு தூரம் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு முடியாது சார். இது தடுக்க முடியாது சொல்றேன். இப்ப எல்லாருமே மிகப்பெரிய ஒரு வருத்தம் இந்த கடைசி படம் அவரை திருப்பி திரையில பார்க்க முடியுமா? அந்த அதீத அன்பின் வெளிப்பாடு அவங்க வந்து இதை வந்து நம்ம தடுக்கவே முடியாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கட்டுப்பாடுகள் வந்து இதுல நிறைய இருந்தது. முன்ன மாதிரிலாம் பால் அபிஷேகம் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லாம
உண்மையா வந்து அவங்க வந்து ஒரு கட்சிக்காரங்களா மாறி திருப்பி வந்து ரசிகர்களா மாறி இதை வந்து கரெக்டான வழியில தான் எடுத்து பண்ணாங்க. தியேட்டர்ல எல்லாம் விழா கோலங்களா இருந்தது மிகப்பெரிய ஒரு விஷயம். சரி, அந்த வேன் மேல ரசிகர்கள் ஏறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ரோட் ஷோ மாதிரி நடந்த விஷயங்களா இருக்கட்டும், அங்க விஜய் அவர்களை பார்த்ததா இருக்கட்டும், அந்த ஹோட்டல்ல போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டதா இருக்கட்டும், இன்னும் பெரிய பெரிய சீனியர்ஸ் எல்லாம் சொல்றது நீங்க என்னன்னா எடுத்துங்க, அவங்க எல்லாம் ரசிகர்கள் தான், வாக்கா மாறாது அப்படின்றாங்க. அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல இது நிச்சயமா வந்து ஏத்துக்க முடியாது. ஏன் நான் அதை சொல்றேன்னா, இப்ப நம்ம இப்படி பேசுவோமே, இப்ப நம்ம வந்து ஓபன் சேலஞ்ச் வைப்போம். மத்த கட்சிக்காரங்க யார் வேணாலும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை 20 ல இருந்து 30 வயதுக்குள்ள இளைஞர்கள் வந்து திரட்ட சொல்லுங்களா பாப்போம். 100 பேரை திரட்ட சொல்லுங்களா, முடியவே முடியாது. தன்னெழுச்சா வர கூட்டத்தை இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் வேலிட் பாயிண்ட். இந்த வந்து வாகனத்துல குதிக்கிறதோ இல்ல வந்து வாகனத்துல வந்து வேகமா ஓட்டி ஹெல்மெட் இல்லாம பண்றதோ இதெல்லாம் வந்து நிச்சயமா தவிர்க்கப்படணும். அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் வந்து நிச்சயமா இது வந்து தலைமையோ வந்து தலைவரோ இதை வந்து பார்க்க முடியாது. அந்த மாவட்டம் அந்த பொறுப்பாளர்கள் வந்து நிச்சயமா இதை வந்து கவனத்துல கொண்டு அவங்க வந்து செயல்படணும். ஏன்னா நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்தா அவங்களுக்கு தான் கெட்ட பேர். இன்சிடென்டா அவங்கள தான் வந்து கேட்பாங்க. தலைவரே போசல்ல யாரும் போய் கேட்க போகுது, அந்த மாவட்ட நிர்வாகி யாரும் அவங்கள தான் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த பொறுப்புணர்வு இருக்கு. அதை தாண்டி என்னன்னா ஆரோக்கியமா தான் இதை நம்ம வந்து பார்க்கணும். இவங்க வந்து என்னன்னா கட்டுக்கோப்பா இவங்களுக்குள்ள ஒரு செல்ஃபா ஒரு என்ன சொல்றதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் வந்தா மட்டும்தான் இதுக்கெல்லாம் தீர்வு. இது வந்து தவறானது கிடையாது, அவங்க வந்து தப்பான விஷயங்கள் கிடையாது. ஒரு தலைவனை பார்க்கறதுக்கு ஆரோக்கியமா வராங்க, ஆவேசமா வராங்க. அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு கண்டிப்பா வேணும். அப்பதான் அந்த தலைவர் வந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு மக்கள் கிட்ட எடுத்துட்டு போயிடும். ஏன்னா இப்ப வந்து ரசிகரா நாம வந்து பார்க்கலாம், கட்சிக்காரங்க போனோம், மக்களா இதை வந்து யாரும் நாளைக்கு முகம் சுளிக்க வைக்க கூடாதுன்ற பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு. இது நிச்சயமா அதை வந்து பண்ணுவாங்கன்னு நம்புவோம். சரி, ரொம்ப நன்றி பிரதர், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நன்றி. உங்களை சந்திக்கும் முறை நன்றி.